ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, அதாவது நிறைய பெண்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு மெயின் காரணம் என்னங்கிறது இப்போ நான் உங்கள் வீடியோவில் நான் சொல்லலான் இருக்கேன். அது என்னன்னா, முதல்ல கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாள் கழிஞ்சு நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா நீங்கள் உடனே போய் மருத்துவரை நீங்கள் அணுகணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆகியும் நீங்கள் கர்ப்பம் ஆகலைன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அது சம்மந்தமான டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பண்ணுவாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது குழந்தை இல்லாததுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அதாவது ஒரு பெண்ணுக்கு அதாவது கருப்பையில் நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. நீர்க்கட்டிலாம் இருந்ததுன்னா குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், சரிங்களா? கர்ப்பப்பை அது எப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கரு சீக்கிரம் தரிச்சிடும். ஏதாவது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்ததுன்னா கருத்தரிக்க ரொம்ப தாமதமாகும், சரிங்களா? ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையில் பார்த்தோம்னா நிறைய நீர்க்கட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நாம் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்தா போல் டாக்டரை போயிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாம் எடுத்திங்கன்னா அந்த நீர்க்கட்டி கரையிறதுக்கு அவங்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா தான் நீர்க்கட்டி கர்ப்பப்பையிலேருந்து ரிமூவ் ஆனால் தான் உங்களுக்கு அடுத்து குழந்தை நிற்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா, தைராய்டு உள்ளவங்களுக்கு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க நீங்கள் போய்ட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தைராய்டுக்குள்ள சிகிச்சையை நீங்கள் மருத்துவர்கிட்ட பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வாரிசு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான சிகிச்சை முறை என்னமோ அதை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆயிருச்சா, ஒரு குறிப்பிட்ட நாள் ஆச்சா, குழந்தை இல்லைன்னா நீங்களும் உங்கள் அந்த கல்யாணம் ஆன பெண்ணும் போகணும், ஆணும் போகணும். போயிட்டு 2 பேருமே போயிட்டு டாக்டரை பார்த்து முதல்ல செக்கப் பண்ணணும். செக்கப் பண்ணிங்கன்னா தான் அதுக்கான என்ன சொல்யூஷனுங்கிறத அதுக்கான மாற்று வழி என்னவோ அதை அவங்க பண்ணுவாங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா எப்படி குழந்தை தானாக வருமா? உடம்புல பிரச்சனையை வச்சுக்கிட்டு குழந்தை வரலன்னா எப்படி குழந்தை வரும்? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு பண்ணினா தான் குழந்தை வரும். அதுக்கு தான் நான் பல முறை உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஒரு குழந்தை வயிற்றில் கரு தரிக்குதுன்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணணும், அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு கரெக்டான முறையாக மருந்து மாத்திரை எடுத்துக்காமல், கரெக்டான செக்கப்புலாம் பண்ணாமல், சத்தான பொருள்லாம் சாப்பிடாம நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை முதல்ல பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
சரிங்களா? எதுக்கு நான் இப்படி இப்போ சொல்கிறேன்னா, மெயின் காரணம் நிறைய பேத்துக்கு வந்து கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இதான். ஒன்று கர்ப்பப்பையில் நீர் கட்டி அல்லது தைராய்டு பிரச்சனை. இந்த பிரச்சனை இருந்தால் குழந்த பிறக்கிறதுக்கு தாமதமாகும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, இந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு தயவு செஞ்சு மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான அந்த நீர் கட்டி கரையிறதுக்கு, அடுத்தது தைராய்டு கட்டி கரையிறதுக்கு என்ன மாற்று வழியோ அதை முதல்ல நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்த கன்ஃபார்ம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எனக்கு குழந்த பிறக்கல, எனக்கு கருத்தரிக்கலைன்னா உடம்புல இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க குழந்த வரும்? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை உள்ள பெண்கள் வந்துட்டு தயவு செஞ்சு போய் டாக்டரை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேபி கன்ஃபார்மாக கிடைக்கும். இதுக்கு வந்துட்டு நான் கேரண்டி. அது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை நம்ம கையில் இருந்தால் தான், அதாவது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். சரிங்களா? ஏதோ கல்யாணம் பண்ணோம், நம்மளுக்கு புருஷன் இருக்காங்க, நம்ம சொந்த பந்தம் இருக்காங்க, அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் லைஃப் இல்லைங்க. கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு தாயாகணும், அதை வளர்க்கணும், அது பண்ணுற சேட்டைகள், குறும்புத்தனங்கள், அடுத்தது சுழித்தனங்கள் அனைத்தையும் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதாங்க லைஃபு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும், திரும்ப அப்படி மென்மேலும் நம்மளோட தலைமுறைகள் வளரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பூமியில் வந்து மனிதராக பிறந்ததுக்கு அர்த்தம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏதோ கல்யாணம் பண்ணோம், நமக்கு குழந்தை இல்லை, சரி இப்படியே லைஃபு போகட்டும் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. சரிங்களா? அதனால் மெயினாக குழந்தை வந்து கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த காரணம் தான். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மருத்துவரை பார்த்து உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேபி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னோடய வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து உள்ள குழந்தை சம்பந்தமான வீடியோ தான் அடுத்தடுத்து நான் போட தயாராக இருக்கேன். என்னோடய வீடியோ பாருங்கள். நான் சொன்ன கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும். பார்த்துட்டு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.